இன்னும் வரலன்னு ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சாரு. உடனே அவரோட முக்கியமான சகிகள் லலிதா விஷாக்கா அவளை கூப்பிட்டு உடனே போய் ராதா என்னன்னு கண்டுபிடிச்சுடுவா அப்படின்னு. லலிதா விஷாக்கா நிறைய நேரம் தேடின அப்புறமா ராதா தூரத்தை ஒரு இடத்துல உட்காந்து அழறத பார்த்தா. ராதா நீ இப்படி அழாத, கிருஷ்ணர் நீ இல்லாம நடனம் ஆட மாட்டேங்கிறார், ரொம்ப வருத்தப்படுறார், உடனே வா அப்படின்னு. ராதாவுக்கு கர்வம் கோபம் அழுக எல்லாம் சேர்ந்துடுது. நான் வர முடியாது அப்படின்னு. லலிதாவும் விஷாக்காவும் நிறைய சொல்லி பார்த்தா முடியவே முடியாது அப்படின்னு அடம் பிடிச்சா ராதா. ரெண்டு சகிகளும் கிருஷ்ணர்கிட்ட போய் எங்களால முடியாது, நீயே போனாதான் ராதாவை சமாதானப்படுத்த முடியும் அப்படின்னு. கிருஷ்ணர் உடனே எல்லா கோபிகளையும் விட்டு ராதாவை தேடிந்து வந்தார். என்னெல்லாமோ சொல்லி பார்த்தார். ராதா ஒத்துக்கல. கடைசியில குனிந்து அவளோட காலுக்கிட்ட நின்றுண்டு அழுதார். அப்போ அவ கண்ணுலேருந்து ஒரு சொட்டு ராதையோட காலில் விழுந்தது. நம்ம ஆனந்தமா அழுதோமானா, பொய்யா அழுதோமானா நம்ம கண்ணுலேருந்து வர நீர் ஜில்லுன்னு இருக்கும். சங்கடப்பட்டு வருத்தத்தோட அழுதோமானா அந்த கண்ணீர் சூடா இருக்கும். கிருஷ்ணரோட கண்ணுலேருந்து விழுந்த கண்ணீர் அவ காலில் பட்டது. அந்த சூடுல ராதா புரிஞ்சுண்டா கிருஷ்ணர் நிஜமாவே வருத்தப்படுறாங்க. உடனே அவ மனம் இறங்கி கிருஷ்ணரோட நடனமாட ஒப்புக்கொண்டார். அவ இருந்த அந்த இடத்திலேயே கிருஷ்ணர் ராசலீலைய நடத்தினார். இது போல ராதாராணி கிருஷ்ணருக்கு மிக முக்கியமானவள். அதனாலதான் கிருஷ்ணர் வேணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் ராதையை தொழ வேண்டும். அதுக்காக தான் ராதேஷ்யாம் ஹரே கிருஷ்ணா அப்படின்னு முதல்ல கிருஷ்ணருடைய அந்தரங்க சக்தி ஆனந்த சக்தியான ராதாவோட பேரை எடுக்கிறோம். அதனால கிருஷ்ணாஷ்டமி கொண்டாடினா மட்டும் போராது. ராதை அவதாரம் பண்ணின இந்த செப்டம்பர் 5ஆம் தேதி வர ராதாஷ்டமியும் நீங்க எல்லாரும் கண்டிப்பா கொண்டாடணும். அவர்கள் படத்தை வச்சு பூமாலை சாத்தி பக்ஷணங்கள் செய்து நைவேத்தியம் பண்ணணும். ரொம்ப சுலபமான ஒரு மந்திரமும் இருக்கு. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதோட பலத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹரே என்றால் ராதே, ராதாவதான் ஹரே என்று அழைக்கிறோம். ராதாங்கிற பேரை சொல்றதுக்கு பெரியவர்களுக்கெல்லாம் வெக்கமா, அவ்வளோ உயர்த்தவளை பேர் சொல்லி எப்படி கூப்பிடுறது? அதனாலதான் ராதேன்னு கூப்பிடாம ஹரே அப்படின்னு கிருஷ்ணருடைய சக்தின்னு அவளை கூப்பிடுறான். அதனால இது ரொம்ப சுலபமான மந்திரம். எல்லாரும் அந்த புண்ணிய தினத்துல 108 முறையாவது ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று சொல்லி அவர்களோட ஆசையை பெற வேண்டும்னு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடன் இருந்த அனைத்து நேயர்களுக்கும் எங்களது வணக்கம். ஹரே கிருஷ்ணா, ஜெய ராதே.